தீபமாய் எதிர்நோக்கு ஒளிர்கின்றது. இறைவா எம் பாடல் உமை நோக்கி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய பணிவான கவனத்திற்கு இந்த மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் மகிழ்வோடும் அன்போடும் இந்த மாலை வழிபாட்டிற்கு அன்போடு அழைக்கின்றோம். இறை மக்கள் அருள் சகோதரிகள் தயவு செய்து இந்த ஆலய சிலுவை முன்பாக நீங்கள் வந்து கூறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருள் சகோதரிகளால் இப்பொழுது வாசிக்கப்படுகின்றது. அதை நாம் கவனமோடு செவிப்படுவோம். யூபிலி ஆண்டை குறித்த முன்னுரை. ஒவ்வொரு 25வது ஆண்டையும் சிறவை யூபிலி ஆண்டாக கொண்டாடுவது நமது சிறவையின் மரபாகவே உள்ளது. 2000வது ஆண்டை மாபெரும் கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டாக கொண்டாடியது நமக்கு நினைவில் இருக்கும். அந்த மரபில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2025 யூபிலி ஆண்டாக, அதாவது 29/12/2024 முதல் 28/12/2025 வரை யூபிலி ஆண்டாக அறிவித்துள்ளார். போர் மேகங்கள் கருமேகங்களால் உலகை சூழ்ந்திருக்கும் இச்சூழலில் கொரோனா போன்ற பெருந்தொற்று நோய்கள் மானுடத்தின் உயிர் மூச்சை நிறுத்த பார்க்கும் இவ்வேளையில் உள்நாட்டு சந்தைகள் மானுடத்தின் மேன்மையை சிதைத்து சின்னாபின்னமாகும் இவ்வேளையில் வறுமையும் பசியும் மனித மாண்புக்கு குந்தகம் ஏற்படுத்தும் இவ்வேளையில் நமது நம்பிக்கை வாழ்வு நவநாகரிக உலகில் தடுமாற்றம் காணும் இச்சூழலில் இந்த ஆண்டை திருத்தந்தை அவர்கள் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ்ந்து காட்ட அழைப்புகள் விடுத்துள்ளார். யூபிலி என்றால் என்ன? யூபிலி என்பது யூத மரபில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். யூபிலி என்ற சொல்லாடலும் யூபிலி ஆண்டும் விவிலிய கடவுளால் முன்மொழியப்பட்ட ஒரு அருளின் காலமாகும். இந்த வார்த்தை யோபேல் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. யோபேல் என்பது ஆட்டின் கொம்புகளை கொண்டு ஒளி எழுப்பி யூபிலி ஆண்டின் தொடக்கத்தை மக்களுக்கு அறிவித்ததை நினைவூட்டுகிறது. லேவிய புத்தகம் 25ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. இதிலே யூபிலியின் சாரத்தை அது வெளிப்படுத்துகிறது. 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறது. யூபிலி ஒரு அருளின் காலம். விவிலிய உலகின் பின்னணியில் யூபிலி ஒரு அருளின் காலமாக, கொண்டாட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் பெருமகிழ்ச்சி காலமாக, சமத்துவ மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ உலகின் முகத்தை புதுப்பிக்கும் புனித காலம், அடிமைகளுக்கு தன்னுரிமை தரும் சமூக நீதியின் காலம், அடிமைத்தனங்கள் வேறறுக்கப்படும் காலம், நிலத்தை இழந்தவர்கள் தங்களுக்குரியதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் காலம், அடிமைகள் தங்கள் குடும்பத்தோடு உறவுகளோடு ஒன்றிணையும் காலம். சுருக்க சொல்ல வேண்டும் என்றால், நில இழப்பு, உரிமை இழப்பு, தன்னுரிமை இழப்பு என்று இழந்து போனதை மீட்டு பெற்றுக் கொள்ளும் காலம், எடுத்ததை திரும்ப கொடுத்துவிடும் காலம், அபகரித்ததை உரியவருக்கு கொடுக்கும் காலம், யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திரும்ப தந்துவிடும் காலம், உணவுகளை சரி செய்து கொள்ளும் காலம். இந்த வாழ்க்கை மாற்றம் தரும் உள்ளார்ந்த நிறைவும் நிம்மதியும் மகிழ்ச்சியுமே விவிலிய யூபிலி கொண்டாட்டத்தின் உள்ளீடாகும். வரலாற்று பாதையில் யூபிலி. நமது திருவகை வாழ்வில் யூபிலி இயேசுவின் பிறப்பு கொண்டாட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. யூபிலி ஆண்டை கொண்டாடும் வழக்கம் 1300வது ஆண்டு 8ஆம் பொனிபஸ் என்ற திருத்தந்தையால் 100 ஆண்டுக்கு ஒரு முறை என்று தொடங்கப்பட்டது. 1343ஆம் ஆண்டு திருத்தந்தை 6ஆம் கிளமெண்ட் என்பவரால் 50 ஆண்டு என்று சுருக்கப்பட்டது. 1470 திருத்தந்தை 2ஆம் பவுல் என்பவரால் 25 ஆண்டு என்று மாற்றப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. சிறப்பு காரணங்கள் மற்றும் கருத்துக்களை ஒட்டி சிறப்பு யூபிலி கொண்டாட்டங்களும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த யூபிலி ஆண்டை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட திருத்தந்தை அவர்கள் நம்மை தயாரிக்கும் வகையில் வத்திக்கான் திருச்சங்கத்தின் 4 மைய ஏடுகளை அறிந்து கொள்ள 2023 அழைப்பு தந்தார். இரண்டாவது தயாரிப்பாக
2024 ஆண்டை ஜெப ஆண்டாக அறிவித்து நம்மை ஜெபிக்கும் சமூகமாக மாற அழைப்பு தந்தார். இப்படி 2025 நோக்கங்கள் இயேசுவை கொண்டாட, இயேசுவை தெளிவாக அறிய, நெருக்கமாக அன்பு செய்ய, அவருடன் சேர்ந்து பயணிக்க, கடவுளுடன் நமது உறவை ஆழப்படுத்த, திரு அவையை கொண்டாடி மகிழ, நமது தாயான கத்தோலிக்க திரு அவையை கொண்டாடவும், அந்த திரு அவையோடு ஒன்றிட்டு பங்களிப்பு செய்கிறது. உறவுகளை கொண்டாட, புதுப்பித்துக் கொள்ள, நம்மை சுற்றி வாழும் உறவுகளை முறையாக கருதவும் அவர்களோடு ஒப்புரவாகும். யூபிலி 2025 மைய சிந்தனை. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்தது, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்தது. திருப்பாடல் 27:14. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பது யூபிலி 2025 மைய சிந்தனை. கடவுளே நமது எதிர்நோக்கு. அந்த கடவுள் மீதும் அவரது வாக்குறுதிகள் மீதும் எதிர்நோக்கு கொண்ட திருப்பயணிகளாக இவ்வுலகில் பயணிக்க தரப்பட்டுள்ள அறைகூவல் இந்த யூபிலி 2025. இந்த காலத்தின் அறிகுறிகள் நமக்கு சற்று மழைப்பாக, எதிர்மறையாக, கவலை தருபவனமாக இருந்தாலும் ஆழ்கடலில் அலைகளினால் நம் வாழ்க்கை பலது தடுமாறும் வேளையில் இந்த உலகில் நம்பிக்கை கீற்றுகள் மிச்சம் இருக்கிறது என்பது மனதில் இருத்துவதற்கு தரப்பட்ட காலம். எதிர்நோக்கு என்பது நாம் ஆவலோடு நோக்கும் ஒன்றாகும். நமது எதிர்நோக்கு நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. உரோமையர் 5:5. ஏனென்றால் அவர் பொய்யுரையாத கடவுள். எபிரேயர் 6:18 என்பதை நினைவூட்டுகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். நம்பிக்கை கொண்டு பற்றுறுதியுடன் வாழும் வாழ்வுக்கு வெற்றி வாகை காத்து கிடக்கிறது. பற்றுறுதியுடன் வாழும் நம்பிக்கையாளர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். காரிருளில் வாழும் மக்கள் பேரொழியை காண்பார்கள். சாவை நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் வாழ்வோருமே சுடர் ஒளி உதிக்கும். கடவுளின் கையில் உள்ள வெற்றி களிமண் ஆகிய நம்மை வடிவமைத்து வனப்பு தந்து நம்மை அவர் பணிவார். ஆபரகாமை போல அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருக்க இந்த யூபிலி ஆண்டில் சிறப்பு அழைப்பை பெறுகிறோம். மேலும் அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்ணும் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றிக் கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கி நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான, உறுதியான நன்கூரம் போன்றுள்ளது என்று நினைவூட்டுகிறார் திருத்தந்தை. யூபிலி 2025 நமது மீட்பின் வாயிலாக இருக்கக்கூடிய நமது ஆண்டவர் இயேசுவை தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கவும், அவரே நமது நம்பிக்கை என்பதை எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் அறிவிக்கவும் அழைப்பு தரப்படுகிறது. இந்த அழைப்பை வாழ்வாக்குவோம். நம்பிக்கையின் கடவுள் வார்த்தையின் அறிவினார். அந்த நம்பிக்கையின் முழுமையான முயற்சி எதிர்நோக்கு அறிவின் வழியாக தூய ஆவியார் வல்லமையால் நம் சிறப்பு இறைவன் அவர்களோடு இருப்பதாக. அன்புக்குரியவர்களை, இப்பொழுது ஆயனவர்கள் இப்பகுதியை ஆரம்பித்து வைத்துள்ள நிலையில் அவர் வாழ்த்து கூற நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பதிலாக எங்கள் எதிர்நோக்கின் கடவுள் வாழ்த்து பெறுவாராக என்று பதிலாக உரத்த சற்றுவழியாக நாம் கூறுவோம். அவரே நமக்கு துணையும் கீழையும் ஆவார். அவரை நினைத்து நம் உள்ளம் கலைகூறும். ஏனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். உண்மையை நாங்கள் நம்பி இருப்பதால் ஆண்டவரை ஒரு பேருந்து இருப்பதாக. இப்போது நம்முடைய ஆயனவர்கள் யூபிலி ஆண்டின் மேன்மையை ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபத்தில் நம்மை வழிநடத்துவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த 2025 ஆண்டை நாம் தொடங்கியிருக்கிறோம். நமது திருத்தந்தை அவர்கள் இந்த பேதுரு பேராலயத்தை டிசம்பர் 24 ஆரம்பித்து வைத்தார். நாம் எல்லோரும் எதிர்நோக்கின் நம்பிக்கையாளர்கள் மக்கள் என்பதை அவர் ஆழமாக மாற்றினார். யூபிலியாண்டு தெரிகின்றது இதை பற்றி விரிவாக பழைய பாடலாம் காண்கின்றோம். யூபிலியாண்டின் போது மக்கள் இறைவனை நாடி வர வேண்டும், தங்களுடைய உறவை தெரிவித்துக் கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவரை மதித்துக் கொள்ள வேண்டும்,
என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவியாகும் போது அந்த உணர்வுகளை நாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மற்றவரை மன்னித்து மறந்து உறவை ஏற்படுத்தணும். அதற்கு குறிப்பாக நம்மை விட்டு பல பேர் பல சபைகளில் சேர்ந்து விட்டார்கள், இணைந்து விட்டார்கள். இந்த கால சூழலில் இந்த ஜூபிலி ஆண்டை முடித்து அவர்களை அழைத்து வருவது நம்முடைய கடமை. இந்த திறத்தொழில் சொல்வார்கள் ஆகியவற்றை இவ்வாறு கடவை மறந்து வேறு நிலை விட்டு அவர்களெல்லாம் அழைத்து வரும் இந்த கடமை ஜூபிலி ஆகிறது. இன்னும் பல பேர் கிறிஸ்துவாக இருந்து கொண்டு ஆலயத்தை மறந்து இறைவனை மறந்திருக்கிறார்கள். அவர்களையும் அழைப்பது நம்முடைய கடமை. இவையெல்லாம் செய்வது முதன்முதலாக உலகை நமது குடும்பத்தில் சரி செய்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒற்றுமை வந்து இவையெல்லாம் ஜூபிலியாளர்களுக்கு செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை பதிவு செய்கிறார். இதை மனதில் வைத்து இந்த நாம் பகுதியை ஆரம்பிப்போம். மூன்றாவது ஆண்டவரே ஏமாற்றமடையாதீர்கள் எதிர்நோக்கும் அனைத்தும் தொடக்கம் முடிவு வேறு திருப்பயணத்தின் அருளின் காலத்தையும் தொடங்கும் இவ்வேளையில் திருமகனின் கூட்டத்திற்குரிய திருச்சிலுடைய வல்லமையின் ஆசையாகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. உடைந்த உள்ளங்களை காரியங்களை கட்டவும், பாவத்திற்கு அடிமையாக்கும் சங்கிலிகளை அவிழ்த்து விடவும், வெறுப்பின் கைதிகளை விடுவிக்கவும், மக்களாகிய எங்களுக்கு தூய ஆவியாரின் மகிழ்ச்சியை வழங்கவும், இதனால் புது நம்பிக்கையோடு நாம் செயல்படும் செய்திகளாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். இப்போது யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு பகுதி அருத்தந்தை நவீன் அவர்களால் வாசிக்கப்படுகிறது. ஆர்வமுடன் செவிமறைப்போம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களின் யூபிலி ஆண்டு ஊக்க உரையிலிருந்து ஒரு சில சிந்தனை மட்டும் நமது மறை மாவட்ட முதன்மை குழுவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார். கவனமுடன் செவிப்படுவோம். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. திருவெளிப்பான புத்தகம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பது யூபிலி 2025 மைய சிந்தனை. கடவுளே நமது எதிர்நோக்கு. அந்த கடவுள் மீதும் அவரது வாக்குறுதிகள் மீதும் எதிர்நோக்கு உள்ள திருப்பயணிகளாக இவ்வுலகிலே பயணிக்க தரப்பட்டுள்ள அறைகூவல் இந்த யூபிலி 2025. இன்றைய காலத்தின் அரும்புரிகள் நமக்கு சற்று மழைப்பாக, எதிர்மறையாக, கவலை தருவனாக இருந்தாலும் ஆழ்கடலில் அலைகளினால் நம் வாழ்க்கை படகு தடுமாறும் வேளையில் இந்த உலகில் நம்பிக்கை கீற்றுகள் மிச்சம் இருக்கிறது என்பதை மனதிலே இருத்துவதற்கு தரப்பட்ட காலம். எதிர்நோக்கு என்பது நாம் ஆவலோடு நோக்கும் ஒன்றாகும். நமது எதிர்நோக்கு நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. Hope does not disappoint. ரோமையர் எழுதிய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏனென்றால் அவர் பொய் உரையாத கடவுள் என்பதை நினைவூட்டுகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். நம்பிக்கை கொண்டு பற்றுறுதியோடு வாழும் வாழ்வுக்கு வெற்றி வாகை காத்து கிடக்கிறது.
பற்றுறுதியோடு வாழும் நம்பிக்கையாளர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். காதலில் வாழும் மக்கள் பேரொழியை காண்பார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் வாழ்வோர்க்கே சுடர் ஒளிக்கும். கடவுளின் கையில் உள்ள வெற்று கைமண்ணாகிய நம்மை வடிவமைத்து வனப்பு தந்து நம்மை அவர் வணைவார் என்ற நம்பிக்கையை மனதில் இருக்க நினைவூட்டுகிறார். ஆபிரகாமை போல அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருக்க இந்த யூபிலி ஆண்டின் சிறப்பு அழைப்பை பெறுகிறோம். மேலும் அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றிக் கொள்வதற்கு பலரால் ஊக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கை நம் உள்ளத்துக்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது என்று நினைவூட்டுகின்றார் திருத்தந்தை. யூபிலி 2025 நமது வீட்டின் வாயிலாய் இருக்கக்கூடிய நமது ஆண்டவர் இயேசுவை தனிப்பட்ட முறையிலே அனுபவிக்கவும் அவரே நமது நம்பிக்கை என்பதை எல்லாருக்கும் எல்லா நேரங்களில் அறிவிக்கவும் அழைப்பு தரப்படுகிறது. அழைப்பை வாழ்வாக்குவோம். இப்பொழுது ஆயிரவர்கள் தூபக்கலசத்தில் சாம்பிராணியிட்டு யூபிலி ஆண்டின் பவனியை துவக்கி வைக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளில் இப்பவனை நாம் கிறிஸ்துவின் பேரில் பங்கேற்போம். ஏனெனில் அவரை நந்தியார் நம்மை நடந்து செல்கிறார். அவரை நம்மை விடுவிக்கும் உண்மை மரணத்தை வந்த வெற்றி வீரர். அன்புக்குரியவர்கள், இப்பொழுது பேராலயம் நோக்கி நாம் பவனியாக இந்த உலக வாழ்வை நாம் அனைவரும் சிறு பயணிகள் என்ற அந்த நிலையை நமக்கு உணர்த்தும் வண்ணமாக பேராலயம் நோக்கி பவனியாக நாம் செல்ல இருக்கின்றோம். செல்லுகின்ற ஒழுங்குமுறை முதல்வராக பேண்டு பார்ட்டி குழுவினரும், அதனைத் தொடர்ந்து பீட சிறுவரும், அதைத் தொடர்ந்து பெரிய சிலுவையை கையில் ஏந்திய நமது பொருளாளர் தந்தையும், அதைத் தொடர்ந்து மெழுகுவர்த்தியில் ஏந்திய பீட சிறுவரும், பின்பு நற்செய்தியும், அதைத் தொடர்ந்து ஆயிரம் மறை மாவட்ட குழுக்கள், அதைத் தொடர்ந்து அருள் சகோதரிகள், இன்னுமாக பணிக்குழுக்களை பிரகாரிகளை இருக்கின்றவர்கள் அவனியாக பொதுநிலையோடு இணைந்து ஜெபத்தை ஜெபித்து நாம் பேராலயம் நோக்கி அவனியாக புறப்படுவோம். எரிகின்ற தீபமாய் எதிர்நோக்கு ஒளிர்கின்றது. இறைவா, எம் பாடல் உமை நோக்கி மகிழ்வாக எழுகின்றது. எரிகின்ற தீபமாய் எதிர்நோக்கு ஒளிர்கின்றது. இறைவா, எம் பாடல் உமை நோக்கி மகிழ்வாக எழுகின்றது. எங்கெங்கும் குறையாத உயிரூற்று நீரல்லவா தலைவா, என் வாழ்வில் யாமெல்லாமும் பாத சரணல்லவா.
மக்கள் மொழிகள் மக்கள் இனங்களுக்கே ஒளியாய் தேடிடும் வாக்கு உடன் பிறப்பாகினாரே. தன் பலமிழந்து சிதறுண்ட மாந்தருக்கு மகன் தான் தங்கும் வீடாகினார். எரிகின்ற தீபமா ஆ, ஆ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எத்தனை பரிவுமக்கு எத்தனை பொறுமை கண்டோம் இறைவா, அத்தனை மாந்தரையும் கரையேற்றும் அருள் கண்டோம். விண்ணுலகும் மண்ணுலகும் மறு ஆக்கம் அடைந்திடுமே தலைவா, விடுதலை வழங்குகின்ற ஆவியின் பொழிதலினா. உம்பார்வை பூமியின் மேல் விழுந்தது மீட்பதற்கே தந்தார். எம் கடவுள் எங்கள் காலத்துள்ளே பிறந்தாரே. உம் பார்வை பூமியின் மேல் விழுந்தது மீட்பதற்கே தந்தாய், எம் கடவுள் எங்கள் காலத்துள்ளே பிறந்தாரே. உமக்காய் எமக்காய் மனிதன் நானாரே, உம்மையடைந்திட எம் வழியானாரே. வாழ்வாயே பாடிடுவோம்.
அவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே நிறை குலமாய் வருவோம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாசத்திற்குரிய இறைமக்களே, இன்று திரு அவை திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகின்றது. கோவை மறைமாற்றும் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் பல குடும்பங்கள் இருக்கின்றது. எனவே இன்று நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் செபிப்போம். இந்த திருப்பலியை நம்முடைய மறைமாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நம்ம குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நம் வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுக்கின்றேன். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை
குடும்பத்திற்காக இந்த திருப்பலின் போது இறைவனை சிறப்பாக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது புனித நீரை மந்திரிக்கின்ற வழிபாடு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம் இறைவனாகிய ஆண்டவரை வேண்டுவோம். அதனால் அவரை படைத்த தண்ணீருக்கு ஆசி வழங்குவாராக. திருமுழுக்கு நிறைவாக தெளிக்கப்பட்ட தண்ணீரின் வல்லமையால் நம் இதயமும் புதுப்பிக்கப்படுவதாக. எல்லாமல்ல அன்பு இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்தும் ஊற்றும் தொடக்கம் நீரை, இத்தண்ணீரை புனிதப்படுத்திடலமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து இந்த அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். எனவே ஆண்டவரே, அது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய மனத்துடமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவமாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். எல்லாமல் அன்பு இறைவா, உப்பை புனிதப்படுத்தவும் ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் மேலெல்லாம் தீயோன் தாக்குதல் அனைத்திலிருந்து விடுபட்டு தூய வாழ்வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமென். கடவுளுக்கு
மந்தாடோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அழைக்க திருளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 20 முதல் 22 மற்றும் 24 முதல் 28 வரை. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியை பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தன் கணவரிடம் பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன் என்று, அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்றும் சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரைக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவன் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்மின்று ஆண்டவன் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டெழுதினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. பல்லவி.
ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். பல்லவி. நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1, 2, 21, 24. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையோராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனதில் இருக்கும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் இறைவசனங்கள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர்
போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவரிடம் கேள்விகள் எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவரிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த மாலை பொழுதிலே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் எண்ணி மகிழ்ந்து அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த புதிய யூபிலி ஆண்டிலே இதோ நாம் பவனியாக வந்து துவங்கி இருக்கின்றோம். எனவே மகிழ்ச்சி பொங்குகிற இந்த நன்னாளில் உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு இந்த திருப்பலியை தலைமை ஏற்று வழி நடத்துகிற நம்முடைய ஆயர் அவர்களுடைய பெயராலும் அவரோடு இணைந்து இந்த பலியிலே நிறைவேற்றுகிற அருட்தந்தையர்கள் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான யூபிலி ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு திருக்குடும்ப பெருவிழாவையும் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இறைவன் நம் குடும்பங்களை தொடர்ந்து நிறைவாய் ஆசீர்வதித்து அந்த நாசரேத்து குடும்பத்தின் மாதிரியை பின்பற்றி நாமும் இறைவனில் இணைந்து வாழ இந்த திருப்பலியிலும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். எனவே இந்த நாளிலே இந்த யூபிலி ஆண்டை பற்றிய ஒரு சிந்தனைகளை இன்றைய விழாவோடு இணைத்து சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். யூபிலி ஆண்டு என்று சொல்லுகிற போது பல பேருடைய மனதிலே பலவிதமான எண்ணோட்டங்களை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு சிலர் எண்ணுகின்றார்கள், இதோ பங்கு தந்தையர்கள் கூட அந்த அனுபவம் இருக்கும். பத்திரிகை திருமண அழைப்பதில் அடிக்கிற போது இந்த வருடம் திருத்தந்தை என்ன ஆண்டு சொல்லியிருக்கிறார்கள் ஃபாதர் என்று அவர்கள் கேட்பார்கள். எனவே அவர்களுடைய அழைப்புதலில் அந்த ஆண்டை பற்றி அவர்கள் அச்சடிக்க அந்த ஆண்டை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். ஒரு சிலரை பார்க்கிற போது யூபிலி விழா என்று சொல்லுகிற போது குடும்பத்திலே திருமணமாகி 25-50 ஆண்டுகள் யூபிலி, அல்லது அர்ப்பண வாழ்விலே 25-50 ஆண்டுகள் யூபிலி, அல்லது ஒரு பங்கிலே 25-50 நூற்றாண்டுகள் கொண்டாடுகிற யூபிலி என்று பல யூபிலிகளை பற்றி கேள்விப்படுகிற போது அதிலே இந்த ஒரு யூபிலி ஆண்டும் அதில் ஒன்றாக இருக்கிறது என்று அவர்கள் கடந்து போகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் எதிர்மறையாக, இந்த யூபிலி ஆண்டு எதற்கு? இந்த ஆண்டு துவங்குகிறோம், அடுத்த ஆண்டு முடிக்க போகிறோம், இந்த ஆண்டில் நமக்கு என்ன கிடைக்க போகிறது, இந்த ஆண்டினால் என்ன பயன் என்று கூட ஒரு சில நபர்களுடைய உள்ளத்திலே எண்ணங்கள் கூட இந்த நேரத்திலே ஜூபிலி ஆண்டு என்று சொல்லுகிற போது எழலாம். இப்படிப்பட்ட ஒரு மேலோட்டமாக பார்க்கிற போது யூபிலி ஆண்டு என்று சொல்லுகிற போது பலவிதமான உணர்வுகள், கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்திலே உதித்து கொண்டிருக்கலாம். நாமும் கூட இந்த இடத்திலே அதை பற்றி சிந்தித்து கூட நாம் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த யூபிலி ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இதோ பல ஆண்டுகளில் இது ஒரு ஆண்டாக கடந்து செல்ல போகிறதா, அல்லது நம்முடைய வாழ்க்கையை ஒரு உலுக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரப்போகிறதா என்று சிந்தித்து பார்த்தால் பல நேரங்களில் நான் முதலில் சொன்னது போல மேலோட்டமாக வாழ்க்கையானது சென்று கொண்டு இருக்கிறது. ஏன் இந்த ஒரு பாதிப்பு, ஏன் யூபிலி ஆண்டு என்று ஒரு பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை கொடுக்கவில்லை என்று நாம் ஆழ்ந்து பார்க்கிற போது நம்முடைய குடும்ப வாழ்விலே பலவிதமான போராட்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள்,
சோர்வுகள், ஏமாற்றங்கள், இதோ பொருளாதாரத்திலே பின் தடைகள் என்று பலவிதமான குடும்ப பிரச்சனைகள் இதோ அழைத்தல் வாழ்விலும் சரி அல்லது இல்லற வாழ்விலும் நாம் சந்திக்கின்ற போது இந்த ஆண்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவே நம் கண்களுக்கு தென்படுவது இல்லை. காரணம், நம்முடைய பிரச்சனைகளே நமக்கு முன்பாக வந்து நின்று இதோ அந்த ஆண்டினுடைய மகிமையை, அந்த ஆண்டினுடைய மேன்மையை நாம் நினைவு கூறாத வண்ணம் நம்ம இடத்திலிருந்து எண்ணத்தை வேறு விதமாக திருப்பி விடுகிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம் குடும்பங்களிலே நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் இதோ நாசரேத்து குடும்பம் இன்று நமக்கு ஒரு மாதிரிகையாக கொடுக்கப்படுகிற போது, அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் இருந்தனவா, அவர்கள் எல்லாம் கடவுளை சார்ந்தவர்கள் தானே என்று கூட நாம் எண்ணலாம். ஆனால் இன்று நம்முடைய குடும்பங்களிலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளைப் போல அவர்களுடைய குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் இருந்ததை நாம் காண முடிகின்றது. உதாரணமாக 3 மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 26 38 வரை உள்ள இறை வார்த்தை பகுதி நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இது வானதூதர் மரியாவுக்கு தோன்றி மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பகுதி. அதிலே நாம் பார்க்கிறோம், வானதூதர் மரியாளுக்கு தோன்றிய உடனே அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வாழ்த்துகிறார். எல்லாரும் பாராட்டுகிற போது நம்மை அறியாமல் மனம் குளிர்ந்து போய்விடும். அன்னைக்கு அப்படி ஒரு பாராட்டை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் கண்ணை கருத்தாங்கி மகனை பெற்றெடுக்கிறவர் என்று சொல்லி, இதோ அவர் உன்னதரின் கடவுள் எனப்படுவார், தாவீதின் அரியணை அவருடையதாகும், இதோ அவர் பெரியவராக இருப்பார் என்ற இறை வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு ஒரு அலங்கார வார்த்தைகளாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இதோ கிறிஸ்து பிறப்புள்ள நாட்களில் தியானித்து இருக்கிறோம். இதோ அவருடைய வாழ்க்கையில் அனைத்துமே முரண்பாடாக இருக்கிறது. உன்னத கடவுளின் மகன் என சொன்னார், ஆனால் அவர் பிறப்பதற்கு ஒரு இடம் இல்லை. அங்கு மாட்டு தொழுவம் தான் அவருக்கு இடமாக கிடைக்கின்றது. இதோ கடவுள் இவர் பெரியவராக இருப்பார் என்று சொன்னார், ஆனால் அங்கு யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்வார் இல்லை. இதுபோன்று அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் இதோ நடந்த நிகழ்வுகளுக்கும் ஏதோ எதிரெதிர் திசை போன்று பெரிய ஒரு பள்ளத்தாக்கு போன்று இதோ வித்தியாசமாக இருக்கிறது, முரண்பாடாக இருக்கிறது. அன்னை அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு சங்கடம் அந்த நேரத்தில் அந்த குடும்பம் அனுபவித்து இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய வாழ்வில் பார்க்கிற போது யோசேப்பு இதோ தன் வாழ்விலே அன்னையோடு ஒப்பந்தமாகி இருந்த நிலையில் மன ஒப்பந்தமாகிய ஒருவர் கருவுற்றிருக்கிறார் என்று அவர் அறிந்தபோது இதோ அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. காட்டி கொடுத்தால் கல்லால் எறிந்து கொள்வார்கள். ஆனால் அவ்வாறு செய்யவும் விருப்பம் இல்லாத ஒரு நிலையில் மறைவாக அவரை விலக்கிவிட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அவ்வாறு மறைவாக விலக்கிவிட நினைக்கின்ற போதுதான் இறைவனுடைய தூதர் அவருக்கு தோன்றி மரியாவை ஏற்றுக்கொள்ள அழைப்பு கொடுக்கின்றார். எனவே அவருடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கின்ற போது இதோ தன்னுடைய சொந்த ஊரிலும் இடம் இல்லை. ஏனென்றால் கணக்கெடுப்பதற்காக அங்கு பெத்லகேம் அவருடைய சொந்த ஊருக்கு செல்லுகின்றார்கள். அங்கு அவர்கள் உறவினர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. இன்னுமாக தனக்கு என்று இருந்த அந்த மரியாள் பார்க்கிற போது தனக்கு ஏற்ற ஒரு துணையாக இல்லை என்று அவரும் புலம்புகிற ஒரு நிலை, மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இதோ அவருடைய உள்ளத்திலும் குடிகொண்டு இருக்கின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கிற போது இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தி இதோ மரியாளும் சூசையப்பரும் ஆண்டவர் இயேசுவை ஆலயத்திற்கு அழைத்து செல்லுகிற போது அங்கு தொலைந்து போய் விடுகிறார். அவரை தேடி அலைகின்றார்கள். 3 நாள் கழித்துதான் அவரை காண்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கிற போது அவர்கள் எவ்வளவு ஒரு வேதனை, இவ்வளவும் நாம் நம்முடைய குடும்பங்களில் பார்க்கிற ஒரு நிகழ்வுதான். முதலாவதாக மரியாளுக்கு வானதூதர் சொன்னது போது கலங்கி நின்றார். அதுபோல திருமண வாழ்விலும் இதோ நாம் எதிர்பார்த்து ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்றாக இருந்திருக்கலாம். திருமணத்திற்கு முன்பு அலங்கார வார்த்தைகளை கூறி இதோ மணமக்கள் பேசுகிற போது பல வார்த்தைகளை பேசுகின்றார்கள். ஆனால் உண்மையில் திருமண வாழ்வு என்று பார்க்கிற போது அப்படியே முரண்பாடாக வேறு விதமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.
இரண்டாவது, யோசேப்பின் வாழ்வை போன்று திருமணத்துக்கு முன்பாக எனக்கு வரக்கூடிய துணைவர் இவ்வளவு தகுதி வேண்டும் இவென்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற சூழலிலே இதோ திருமணமாகிற போது அவருடைய குணநலன்கள் ஒருவருடைய குணநலன்கள் முற்றிலுமாக வேறு விதமாக இருக்கின்றது. அதே போன்று ஆண்டவர் இயேசு தொலைந்தது போல இன்று குடும்பங்களில் இளையோருடைய வாழ்விலே எத்தனையோ விதமான போதை அல்லது குடிப்பழக்கம், இன்னும் தவறான வாழ்க்கை முறை என்று தவறான உறவுகள் என்று அவருடைய வாழ்வை சீர்குலைந்து தொலைந்து போய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை சூழலாக நம் குடும்பங்களில் இன்று நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே அன்றைய திருக்குடும்பத்தில் சந்தித்த அநேக பிரச்சனைகள் இன்று நம்முடைய குடும்ப வாழ்விலும் நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நாளில்தான் திருக்குடும்ப விழாவிலே இந்த யூபிலி ஆண்டை துவங்குகிற போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த யூபிலி ஆண்டை பற்றிய அந்த மைய சிந்தனையை நம் இடத்தில் எடுத்து ஏதோ ஒரு விழா நாமும் சென்றோம் கலந்து கொண்டோம் என்று நாளைய தினம் நம்முடைய வாழ்க்கையை தொடரக்கூடியதாக பல நேரங்களில் மாறிவிடுவதால் தான் யூபிலி ஆண்டு ஒரு வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் கடந்து போய்விடுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சூழலில் இந்த யூபிலி ஆண்டை திருத்தந்தை அவர்கள் நமக்கு என்ன அறைகோவல் கொடுக்கின்றார், எப்படிப்பட்ட ஒரு விதத்தில் இந்த ஆண்டை நாம் கடந்து செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் யூபிலி ஆண்டு நமக்கு என்ன ஒரு செய்தியை கொடுக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் யூபிலி ஆண்டை துவங்கி வைத்த போது இதோ திருத்தந்தையினுடைய செய்தியை நம்முடைய மறைமாவட்ட முதன்மிகுர் ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கின்றார். அதில் முதலாவதாக நம்முடைய திருத்தந்தை எழுதிய அந்த ஊக்க உரையின் தொடக்க வரிகள், இதோ நம்முடைய எதிர்நோக்கு என்பது நம்பிக்கை அளிக்கின்ற ஒன்று, ஏமாற்றம் தராத எதிர்நோக்கு என்று ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5 இறைவார்த்தையின் அடிப்படையிலே அந்த இறைவார்த்தையானது கொடுக்கப்பட்டு திருத்தந்தை அதை அட்டி அவர் தன்னுடைய ஊக்க உரையை எழுதி வெளியிட்டிருந்தார். யூபிலி ஆண்டை பற்றி திரு அவைக்கு அறிவித்திருந்தார். அதிலே சிந்தனை நாம் பார்க்கிற போது இதோ திரு தந்தை அவர்கள் கூறுகிற மைய கருத்து, நாம் எதிர்நோக்கின் திரு பயணிகள், அப்படி என்றால் நம்பிக்கை வாழ்வோடு பயணிக்கின்றவர்கள் நாம் என்ற அந்த மைய சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே இந்த பிரச்சனைகள் மத்தியிலே நாம் நம்முடைய உள்ளத்தில் பதித்து வாழ அழைப்பு கொடுக்கின்றார். எனவே நம்பிக்கை என்றால் என்ன முதலில் தெரிந்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற போது நம்பிக்கை என்றால் 3 விதமாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக நம்பிக்கை என்பது கடவுளுடைய அந்த நம்பிக்கைக்குரிய தன்மையை சார்ந்து இருப்பதாக பார்க்கின்றோம். உதாரணமாக ஆபிரகாம் கடவுளால் அழைக்கப்பட்ட போது அவரை கடவுள் அழைத்த அந்த இறைவனை முழுமையாக நம்பினார். இதோ வானத்து விண்மீன்களைப் போல கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியை நான் உருவாக்குவேன் என்று சொன்னபோது அந்த வாக்குறுதியில் அவர் நம்பிக்கை கொண்டார் என்று நாம் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். எனவே நம்பிக்கை என்பது பழைய ஏற்பாட்டு நாட்களில் கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை இதோ நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையாக இருந்தது. இன்னொரு விதமாக பார்க்கிற போது விடுதலை பயிர் நூல் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இதோ அவர்களுக்கு விடுதலை தருகிறவராக அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வேற்று இடத்திற்கு மாற்றுகிற வல்லமை படைத்த ஆண்டவராக இருக்கின்றதை அவர்கள் நம்பிக்கையாக பார்க்கின்றார்கள். உதாரணமாக விடுதலை பயனுள் 3ஆம் அதிகாரத்தில் இதோ நாம் இறங்கி போய் என் மக்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் மோயிசனை அழைத்த போது கூறுகின்றார். எனவே நம்பிக்கை என்றால் விடுதலை ஆண்டவர் நமக்கு தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்வதாக அவர்கள் எண்ணினார்கள். 3வது விதமாக பழைய ஏற்பாட்டிலே நம்பிக்கை என்று சொல்லுகிற போது அவர்கள் அனைவருமே கடவுளுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை தன்மையை அவர்கள் சார்ந்து வாழ்ந்தார்கள். அழைத்த இறைவன் நம்பிக்கைக்குரியவர் என்ற திருமுகத்தில் வாசிப்பது போல பழைய ஏற்பாட்டு நாட்களில் கடவுள் உண்மையுள்ளவராக இருந்தார். இஸ்ராயல் மக்கள் எவ்வளவு தவறுகள் செய்து பாவ வழியில் அவரை விட்டு பிரிந்து போனாலும் கடவுள் அவரை தேடி செல்கிறவராக இருக்கின்றார் என்பதை இதோ அவர்கள் நம்பிக்கையோடு பார்க்கின்றார்கள். எனவே நான் வழி மாறி போனாலும் என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறவர், என்னை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டில் இந்த 3 வித கோணங்களிலே நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருந்தார்கள்.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த நம்பிக்கை என்பது எப்படி மாறியது? இந்த நம்பிக்கை என்பது ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இந்த நம்பிக்கை மாறி போகிறதை பார்க்கிறோம். அதை தான் தீத்துவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இதோ நமக்கு நம்பிக்கையும் வாழ்வின் பிடிப்பையும் தருகிற ஆண்டவர் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லுவார். எனவே கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்வதுதான் புதிய ஏற்பாட்டிலே ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றதை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். இந்த ஒரு பின்னணியிலே மீண்டுமாக அந்த நாசரேத்து குடும்பத்திற்கு வருவோம். அந்த நாசரேத்து குடும்பத்திலே இருந்த அன்னை மரியாள் யோசேப்பின் வாழ்வை பார்ப்போம். அவர்கள் அந்த நிலையிலே பிரச்சனைகளை சந்தித்த சூழலிலும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நம்பிக்கையோடு இறைவனை சார்ந்து அவர்கள் வாழ்கின்றார்கள். இதோ நாம் லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 38 இறை வார்த்தையில் அன்னை மரியாள் சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அந்த இம்மானுவேலை பெற்றெடுக்க தன்னை முழுமையாக ஆண்டவரிடத்திலே கையளிக்கின்றார். இயேசுவை மையப்படுத்துகிற ஒரு நிலையை காண்கிறோம். அடுத்ததாக லூக்கா நற்செய்தியிலே இதோ 2ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த மரியாளின் பாடலில் பார்க்கின்ற போது அங்கு மரியாள் நம்பிக்கையோடு அந்த பாடலை பாடி, இதோ கடவுள் நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அதில் என் நம்பிக்கையை வைக்கிறேன் என்று கடவுளை மையப்படுத்தி பாடுகிறார். 3ஆவது யோவான் எழுதிய நற்செய்தி இதோ 29 அதிகாரத்திலே இதோ நாம் பார்க்கின்றோம், அந்த கல்வாரி மலையில் ஆண்டவர் பாடுகள் பட்ட அந்த சூழலிலும் நம்பிக்கையோடு அன்னை அவர்கள் அந்த சிலுவை அடையிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை, இந்த துன்பக்களம் தாண்டி ஒரு மீட்பு உண்டு என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு அன்னை அவர்கள் சிலுவை அடையில் காத்திருந்தார்கள். எனவே அன்னையினுடைய வாழ்வு முழுவதுமே ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, இயேசுவை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையாக, கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையாக இருந்ததை நாம் லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்க இருக்கின்றோம். அதனால்தான் லூமர் ஜென்சியம் என்கிற 2ஆம் வத்திக்கான் சங்க கொள்கை திரட்டிலே நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாள் நம்பிக்கையினுடைய ஒரு மாதிரி என்று திரு அவைக்கு இதோ அந்த தந்தையர்கள் கொடுக்கின்றார்கள். எனவே அந்த அன்னை நம்முடைய வாழ்விற்கு ஒரு மாதிரிகையாக இறைவனை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை வாழ அவர் நமக்கு இன்று அழைப்பு கொடுக்கின்றார். 2ஆவதாக யோசேப்பின் வாழ்வை பாருங்கள். இதோ அவர் கன்னி கருத்தாங்கி இருக்கிறார் என்று மறைவாக விலக்கிவிட வேண்டிய சூழலிலே கனவிலே இதோ வானதூதர் தோன்றி, உமது மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவள் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான் என்று சொன்னபோது அவர் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கு பிற்பாடு எந்த ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடும் அவரை பார்க்கவில்லை, முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு பொறுப்புள்ள தந்தையாக இதோ எகிப்திற்கு எடுத்துக்கொண்டு ஓடிப்போ என்று சொன்னபோது அந்த இரவிலே எழுந்து குழந்தையும் தாயும் அழைத்து கொண்டு எகிப்திலே குடியேறுகிறார். ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய கலாச்சாரம், புதிய பண்பாடு, இந்த சூழல் மத்தியிலே யார் அங்கு இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையிலே கூட தெரியாத சூழலில் அவர் அங்கு எகிப்தை நோக்கி பயணிக்கின்றார். காரணம், ஆண்டவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை புனித யோசேப்பு வெளிப்படுத்துகிறதை திருக்குடும்பத்தில் பார்க்கிறோம். 2ஆவதாக அவருடைய தச்சு தொழில் ஒரு சாதாரண ஒரு தொழில்தான், பெரிய ஒரு வருமானம் அதில் ஈட்ட முடியாது. ஆனாலும் அந்த தொழில் செய்து இதோ இறைவனுடைய படைப்பில் தன்னை இணைத்து கொண்டு நம்பிக்கையோடு தன் ஒப்படைக்கப்பட்ட அந்த குடும்பத்தை அவர் பேணி வளர்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே புனித யோசேப்பு ஒரு நம்பிக்கையின் மாதிரியாக திருக்குடும்பத்தில் நாம் காண்கிறோம். எனவே இவர்கள் இருவரும் கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அதனால்தான் அவர்கள் சந்தித்த எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அவர்களால் நின்று அவை வெல்ல முடிந்தது. இறைவன் விருப்பத்தை தங்கள் வாழ்க்கையிலே முழுமையாக நிறைவேற்ற முடிந்தது. இந்த சூழலிலே நாம் இந்த யூபிலி ஆண்டை துவங்கி இருக்கிற இந்த நன்னாளிலே இதோ நம்முடைய வாழ்வின் குடும்ப பிரச்சனைகளை முன்னிறுத்துகிற போது, யூபிலி ஆண்டினுடைய மைய சிந்தனையை வெளியேற்றுகிற போது இதோ நாம் கொள்ள வேண்டியது இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இந்த நாட்களில் நாமும் மீண்டுமாக மீட்டெடுக்க வேண்டும். ஆண்டவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை இதோ நாம் புத்தெழுச்சி பெற இந்த நாளிலே நாம் முன்னெடுக்க வேண்டும், உறுதி ஏற்க வேண்டும். எனவே நாம் கடவுளை, ஆண்டவரை மையப்படுத்துகிற வாழ்விற்கு திரும்ப வேண்டும். ஏனென்றால் இன்றைய கால சூழலை, பணம் ஒன்று இருந்தால் போதும்,
கடவுளே இரண்டாம் நிலை என்று தள்ளக்கூடிய அளவிற்கு இன்று வேகமாக வளர்ந்து வருகிற நவ நாகரிகங்கள் இதோ நம்மை கடவுளிடம் இருந்து அகற்றி பணத்தை முதலிடத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. பணம்தான் இந்த உலகில் எல்லாம், அவை இருந்தால் போதும், செல்வம் சேர்த்தால் போதும், நாம் எல்லாம் வாங்கிவிடலாம் என்ற ஒரு தவறான சிந்தனைகளை இன்றைய உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே நாமும் கூட கடவுளை இரண்டாம் நிலையில் வைத்து இதோ ஒரு ஆன்மீக வழிபாடு என்று வெறும் சடங்குகளோடு கடவுளை நாம் நிறுத்திவிட்டு வெளி உலக வாழ்விலே நாம் உலகத்தினுடைய போக்கிலே சென்றிருக்கிறோம். ஆனால் இந்த யூபிலி ஆண்டிலே அந்த நம்பிக்கையை மீட்டெடுப்போம், இறைவனை முதன்மையாக்குவோம், முதன்மையான இடத்திற்கு நாம் நம் இறைவனை கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அவர்தான் என்று சொல்லி இந்த நாளிலே நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிக்கத்தான் இந்த யூபிலி ஆண்டை திருத்தந்தை அறிவித்திருக்கின்றார்கள். கடல் அலைகள் போல எழுகிற பிரச்சனைகள் மத்தியிலே நங்கூரமாக இருப்பது திருச்சிலுவை. அந்த சிலுவையை நோக்கி நாம் பயணிப்போம். அந்த சிலுவையோடு பயணிக்கிற போது, அந்த இறைவனை மையப்படுத்தி வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஆளப்படும் என்று இதோ நம்முடைய திருத்தந்தை அறைகூவல் விடுக்கிறார். எனவே இந்த ஆண்டிலே அந்த நம்பிக்கையை நாம் வளப்படுத்த இதோ இறை வார்த்தைகளை வாசிப்போம். இன்னுமாக நடைபெறுகிற தியானங்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் புதிதாக துவங்கப்பட்ட இதோ தியான இல்லம் ஒவ்வொரு சிறப்பு தியானங்கள் நடைபெற்று வருகிறதை அறிகிறோம். அவற்றில் நாம் பங்கெடுக்கலாம். இறை வார்த்தைகளை அடிக்கடி வீடுகளில் வாசிக்கலாம், தியானிக்கலாம், அந்த வார்த்தைகளை வாழ்வாக்க முயற்சிக்கலாம். அது நம்முடைய விசுவாசத்தை இதோ நம்பிக்கையை இறை வழியிலே நமக்கு இன்னும் ஆழமாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவது நிலையாக நம்பிக்கையில் ஆளப்படுகிற நாம் திருத்தந்தை சொல்லுகிறார், இதோ நீங்களும் நம்பிக்கையின் அடையாளமாக மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். இந்த நாட்களில் இதோ நம்முடைய வாழுகிற இளையோர் வழி தவறி போகிற சூழலிலே, வாழ்க்கை ஓட்டத்தில் எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியாத நிலையிலே, அல்லது பெற்றோர்கள் குடும்ப பிரச்சனைகளில் மூழ்கி அவர்கள் என்ன செய்வதென்று அறியாத போது, அல்லது உடன் பிறப்புகளால் பிரச்சனைகள் ஏற்படுகிற போது, சொந்த பந்தங்களால் கைவிடப்படுகிற ஒரு நிலை ஏற்படுகிற போது, நாம் மற்றவர்களுக்கு நம் அரும்பியங்களில் அருகாமையில் இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் விடிவெள்ளியாக, ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறவர்களாக நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள், இதோ நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று இந்த நாளிலே திருத்தந்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டு கேட்டுக்கொள்கின்றார். எனவே நம்பிக்கையின் அடையாளமாக இதோ நாம் குடும்பங்களாகட்டும், இளையோராகட்டும், அல்லது இதோ புலம்பெயர்ந்து வாழ்வோரிடத்திலே நம்பிக்கை தருபவர்களாக இருப்போம். அதே போல மருத்துவமனைகளில் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களை சந்தித்து இந்த ஆண்டிலே அவர்களுக்கு நாம் நம்பிக்கையூட்டுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெரும் அளவில் ஏழை எளியவர்கள் நம்மோடு வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே, இதோ வாழ்க்கையினுடைய விளிம்பிலே கஷ்டப்பட்டு வாழ்கிற அவர்களுக்கு இதோ நாம் நம்பிக்கையின் அடையாளங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குவோம் என்பதில் இந்த யூபிலி ஆண்டு நிச்சயமாக ஒரு அர்த்தமுள்ள ஆண்டாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே இந்த யூபிலி ஆண்டை துவங்குகிற இந்த வேளையில் இதோ ஆண்டு மற்ற ஆண்டுகளைப் போல, நான் முதலில் சொன்னது போல மேலோட்டமாக நாம் எடுத்துச் செல்லாமல் நம்முடைய இறை நம்பிக்கையை இந்த ஆண்டிலே நான் ஆழப்படுத்துவேன். இதோ திருத்தலங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வேன். இதோ அங்கு பெறுகிற பேறு பலன்களை நான் பெற்று இதோ என்னுடைய நம்பிக்கை வாழ்வை உறுதிப்படுத்துவேன். எனவே இறை வார்த்தையில் ஊன்றி நிற்பேன் என்ற அந்த உறுதி ஏற்போம். இரண்டாவதாக நாம் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளங்களாக இந்த உலகிலே ஆறுதலையும் நம்பிக்கையையும் நம் வார்த்தைகளால் விதைத்து இதோ அந்த நம்பிக்கையை அறுத்தெடுப்போம். இறைவன் வழியில், இறைவன் ஒளி காட்டுகிற ஒளியில் நாம் நடந்து செல்வோம். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியிலே நாம் இறைஞ்சுவோம். நல்லாயன் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம் குடும்பங்களையும் அவர் நிறைவாக ஆசீர்வதித்து குடும்பங்களில் இயேசு நம்மோடு இருந்து இதோ திருக்குடும்பங்களாக நாமும் வாழ்ந்திட இறைவன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்க இருக்கின்றோம். எனவே அனைவரும் எழுந்து நிற்போம். ஆயர் அவர்கள் இதோ அந்த திருமுழுக்கு வாக்குறுதிகளை கேட்கிற போது ஒருமையில் விட்டு விடுகிறேன், நம்புகிறேன் என்று நாம் பதில் கூறுவோம். விசுவாச அறிக்கை இருக்காது. அதைத் தொடர்ந்து விசுவாசிகளின் மன்றாட்டு நடைபெறும். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா?
விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவம் மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வை நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு பொதுப்பரப்பளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளே தமது அருளால் நாம் நிலைவாழ் பெரும் பொருட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நம் மீட்பராம் கடவுளின் பரிவும் மனிதனையும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். உங்கள் பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் தலைவரே எம் இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், திருநிலையினர் அனைவரும் இந்த யூப்ளி ஆண்டில் உமது திரு சிலுவையின் மீது தங்கள் கண்களை பதிய வைத்து சிலுவையின் வழியில் நம்பிக்கையுடன் திரு அவை முழுவதையும் வழிநடத்த வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பளிப்பவரே எம் இறைவா, எங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் புது நம்பிக்கையையும் புது வாழ்வுமாய் உமது திருச்சிலுவை இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாங்கள் அனைவரும் எங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் சவால்களிலும் எங்கள் நம்பிக்கையை இழந்து விடாமல் திருச்சிலுவையை பற்றி கொண்டு அதன் மீட்பில் பங்கேற்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புது வாழ்வு தருபவரே எம் இறைவா, எமது கிறிஸ்துவ வாழ்வு முழு விடுதலையை நோக்கி பயணிக்கிறது என்பதை உணர்ந்து கடவுள் நம்பிக்கையை மறக்கடிக்கும் சாதி, சமய, இன, மொழி பாகுபாடுகள், அறிவியல் ஏற்படுத்தும் சீர்கேடுகள், சமூக தொலைத்தொடர்பு சாதனங்களின் தாக்கங்கள், செயலிகள் தரும் சீரழிவுகள், செயற்கை நுண்ணறிவால் வரும் அவநம்பிக்கையின் அழிவுகள், உலக போர்களின் இழப்புகள் ஆகியவற்றிலிருந்து ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் விடுதலை பெற்றுத்தரும் திரு அவையின் தூய சாட்சிகளாக நாங்கள் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பராமரிப்பவரே எம் இறைவா, உலகிலும் வாழும் ஏழைகள், அனாதைகள், நோயாளிகள், பசி பட்டினியால் துன்புறுவோர், வறுமையில் வாடுவோர், குடும்ப வாழ்வில் பிரிந்து வாழ்வோர், அமைதியில்லாதோர், உறவுகளை இழந்தோர், வேலைவாய்ப்பு இல்லாதோர், இவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அனைவரும் எங்கள் உதவிக்கரங்களை நீட்டி புது நம்பிக்கை தர வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமது மறைமாவட்டத்தை காப்பவரே இறைவா, இதுநாள் வரை எமது மறைமாவட்டத்தை வழிநடத்தி பாதுகாத்து இறைவா உமக்கு நன்றி. இந்த யூபிலி ஆண்டில் கோவை மறைமாவட்ட மக்களாகிய நாங்கள் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை உணர்ந்து உமது திருச்செலவை காட்டும் தியாகம், தூய்மை, ஒற்றுமை, விடுதலை, மீட்பின் பாதையில் எமது ஆயரோடு இணைந்து பயணிக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தாம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மை பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
தந்தை 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளே நிறைவா தந்தை 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 என்னையே இறைவா கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றத்தின் கிறிஸ்துவிலிருந்து ஒளி வீசுகின்றது. ஏனெனில் எமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்கள் வியப்புக்குரிய இந்த உறவின் வந்திப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் போன்றேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புலெல்லாம் உம்மை பொழ்வது தகுமை. ஏனெனிலும் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறைநிலைகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி இருளமை மன்றாடுகின்றோம். இப்பலினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியான் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை வகின்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியான், அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் புனித மிக்கேல் அதிதூதர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையிலும் நமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரியரையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்க துணைவியால் நாங்கள்
பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நற்கருணை வழங்குவதற்காக அருட்தந்தையர்கள் வளாகத்தின் நடுப்புறத்திலே 2 பக்கமும் வருவார்கள். அதே போல வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருக்கின்றவர்கள் அங்கேயே முன்பாக வந்தீர்கள் என்றால் குருக்கள் நற்கருணை வழங்குவார்கள். தகுதியான உள்ளத்தோடு இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாத்திரம் நற்கருணை பெற இந்த திருவிருந்திலே முன்வர அன்போடு அழைக்கின்றோம். மற்ற சகோதர சகோதரர்கள் பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்தவர்கள் இருந்தால் தயவுசெய்து இந்த திருவிருந்திலே மாத்திரம் பங்கு கொள்ள வேண்டாம். இருக்கின்ற இடத்திலேயே அமர்ந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலியாண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே.
ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஜெப ஆண்டாயும் நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த திரு அவையாய் பயணித்திடவே கிறிஸ்துவில் ஓருடலாய் இணைந்திடவே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. பயணிகளாகி நம்பிக்கை எதிர்நோக்கு பணிவாழ்வில் சிறந்திடவே. கூட்டொருங்கியக்க பயணிகளாகி நம்பிக்கை எதிர்நோக்கு பணிவாழ்வில் சிறந்திடவே. ஆன்மீக புதுப்பித்தல் ஒப்புரவு இறைவார்த்தை மையமாகி செழிப்புற வாழ்ந்திடவே. ஆன்மீக புதுப்பித்தல் ஒப்புரவு இறைவார்த்தை மையமாகி செழிப்புற வாழ்ந்திடவே. உலக திரு அவை என்றே அழைக்கின்றது. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. அடித்தளத்தில் குடும்பங்களில் ஜெபமாலை தின வழிபாடுகளில் ஊட்டமான நற்கருணை. விசுவாச அடித்தளத்தில் குடும்பங்களில் ஜெபமாலை தின வழிபாடுகளில் ஊட்டமான நற்கருணை. சபைகள் சமயங்களில் நல்லுரையாடல் அனைவருக்கும் அனைத்துமாகி பரிவோடு இருத்தலும். சபைகள் சமயங்களில் நல்லுரையாடல் அனைவருக்கும் அனைத்துமாகி பரிவோடு இருத்தலும். இயற்கையை பேணுவதும் இதுவன்றோ நம் பொறுப்பு. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஜெப ஆண்டாயும் நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த திரு அவையாய் பயணித்திடவே கிறிஸ்துவில் ஓருடலாய் இணைந்திடவே. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. இது உறவின் காலம், இது உறவின் காலம், நல்லருளின் நேரம், நல்லருளின் நேரம், புது வசந்த காலம், புது வசந்த காலம், என்றும் கனிவின் நேரம், என்றும் கனிவின் நேரம்,
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்றி பெருக்கோடு உங்கள் முன்பாக நிற்கின்றேன். உண்மையிலே இந்த யூபிலி ஆண்டு தொடக்க நிகழ்வுகள் அனைத்தும் மிக சிறப்பாக இந்த நாளில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. எனவே அதற்கு முதல் காரணம் நம்முடைய ஆண்டவர்தான். நல்ல ஒரு கால சூழ்நிலையை கொடுத்து இந்த யூபிலி ஆண்டின் திருப்பலியிலே அனைவரும் கலந்து கொண்டு ஒரே குடும்பமாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பவனி வந்து பங்கெடுக்க அருள் கூர்ந்தார். ஒவ்வொரு இறைவனுக்கு சிரம் தாழ்ந்து நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் நம்முடைய மறைமாவட்ட ஆயரவர்கள் இந்த யூபிலி ஆண்டின் துவக்கத்தை நம்மோடு இணைந்து துவங்கி வைத்து அறிவுரைகளை கொடுத்து இந்த திருப்பலியின் நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கின்றார். இந்த யூபிலி ஆண்டை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு எல்லாவற்று நேரத்திலும் உற்சாகப்படுத்தி இந்த யூபிலி ஆண்டின் துவக்க நிகழ்வுகளையும் எப்படி என்று கேட்டறிந்து ஆலோசனைகளை வழங்கி இந்த நாளிலும் நம்மோடு இருந்து இந்த ஆண்டினை துவக்கி வைத்து நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை உங்கள் அனைவருடைய பெயராலும் தெரிவித்துக் கொள்வோம். கரவொலி எழுப்பி நன்றிகளை தெரிவிப்போம். அதேபோன்று நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு அவர்கள் இந்த நாட்களில் எப்படி செய்யலாம் என்ற ஆலோசனைகளை மேற்கொண்ட போது அவர் வழிகாட்டுதலையும் கொடுத்து இன்னும் ஆலோசனைகளை கொடுத்து அவ்வப்போது உற்சாகமூட்டி இந்த நாளில் இந்த விழாவை மிக சிறப்பாக நடைபெற அவரும் நம்மோடு இணைந்து உதவி இருக்கின்றார். இந்த பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்தும் இருக்கின்றார். எனவே நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு தந்தை அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல மறைமாவட்ட பொருளர் தந்தை அருட்தந்தை செல்வராஜ் அவர்கள் பொருள் செலவு மற்றும் ஆலோசனை உடனிருப்பு என்ற பல நிலைகளில் உதவியாக இருந்து இந்த நிகழ்வை நல்ல முறையில் நடத்த உதவி செய்துள்ளார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளில் இந்த பலியிலே நம்மோடு இணைந்து ஜெபித்த நம்முடைய மறைமாவட்ட செயலக முதல்வரும் துறவியர்களுடைய ஆயரின் தனி பதில் குருவுமாகிய அருட்தந்தை மேல்கியூர் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல இந்த பேராலயத்தினுடைய பங்கு தந்தையும் கோவை மறைவட்டத்தினுடைய முதன்மை குருவுமாக பணியாற்றுகிற அருட்தந்தை ஸ்டீஃபன் ஆரிராஜ் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். இந்த நிகழ்வை சொன்ன நாள் முதல் நான் இங்கே என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள் என்று பல முறை இதோ இந்த விழாவை பற்றி கலந்து ஆலோசித்தும் நேற்றைய தினம் முதல் இந்த மாலை பொழுது வரையிலும் எல்லா இடங்களிலும் அவரை உடனிருந்து இந்த பணிகளை ஏற்பாடு செய்யவும் தேவையான எல்லா முழு ஒத்துழைப்பையும் தந்தை அவர்கள் இணைந்து கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த வேளையில் தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு இணைந்து இந்த பங்கிலே உதவி செய்த அருட்தந்தை அருள் சந்தோஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்து வைத்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய மறைமாவட்ட குருக்கள் இருபால் துறவியர்கள் உண்மையிலே பல இடங்களிலிருந்து இந்த தொடக்க நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக பல சிரமங்கள் மத்தியிலும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மாலை பொழுது திருப்பலியை இதோ முன்னமே இறைமக்களுக்கு அறிவித்து இந்த கோவை மறைவட்டத்தில் எல்லா ஆலயத்திலும் மாலை திருப்பலியானது ரத்து செய்யப்பட்டு எல்லா மக்களும் இங்கு பங்கு பெறவும் அவர்களும் இங்கு வந்து கலந்து கொண்டு இந்த பலியிலும் இணைந்து இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய மறைமாவட்ட அருட்தந்தைகள் அனைவருக்கும் கடவுள் எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுதலையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல துறவர இல்லங்களிலிருந்து வந்துள்ள அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இனமாக அருட்சகோதரர்கள் இதோ ஆயருடைய சுற்றுமடலில் கிடைக்கப் பெற்று பல இடங்களிலிருந்து முயற்சி எடுத்து நீங்கள் அனைவரும் இந்த பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இந்த வேளையில் இருபால் துறவியர்களாக அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கடவுள் எழுப்பி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று இந்த நாளில் இந்த மேடை அமைப்பு மற்றும் நிகழ்வுகளை இணையதளம் வழியாக ஜீவஜோதி கம்யூனிகேஷன்ஸ் என்ற நம்முடைய மறைமாவட்ட யூடியூப் சேனலில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற நமது மறைமாவட்ட ஊடக பணிக்குழு செயலர், நம்முடைய மறைமாவட்ட மாதா டிவி பொறுப்பாளர் தந்தை அருட்தந்தை வின்ஸ்மென் புஷ்பராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற சகோதரர்களுக்கும் சிறப்பாக இந்த பலியிலே
இதோ இந்த ஒளிபரப்பை உதவி செய்ய வந்துள்ள சகோதரர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்கள், இந்த மாலை பவனி ஐசி கான்வென்ட்டிலிருந்து ஆரம்பமானதை நீங்கள் அறிவீர்கள். அருட் சகோதரிகள், குறிப்பாக எஃப்எம்எம் சிஸ்டர்ஸ் மிக அருமையாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தொடக்க நிகழ்வு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பையும் இன்னும் பல்வேறு பணிகளை பொறுப்பெடுத்தும் அவர்கள் திறம்பட செய்துள்ளார்கள். எனவே அந்த அருட்சகோதரியுடைய இல்லத்தின் அனிமேட்டர் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை அனைவருடைய பெயராலும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல ஒவ்வொரு பணிக்குழுவிலிருந்தும் நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து வந்துள்ள தன்னார்வ உள்ளத்தோடு வந்து ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக கொடிகளை கொடுத்து சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுத்து பல பணிகளை என்னோடு இணைந்து செய்து பல்வேறு பணிக்குழுவில் வந்த தன்னார்வ உள்ளத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நாளில் இந்த பலியிலே பாடகர்குழு விழா நாட்களாக இருந்த போதிலும் பாடல்களை பழகி இன்றைய வழிபாட்டில் நாம் நல்ல முறையில் பங்கெடுக்க உதவி செய்த பேராலய பாடகர்குழு, மேலும் மற்ற பங்குகளிலிருந்தும் வந்து பாடிய சகோதரர்கள், இன்னுமாக தபேலாவாசி திசைக்கருவி மீட்டிய சகோதரர், இன்னும் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்திய ஆசிரியர் அகஸ்டின் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவிய ஒளியொலி அமைத்து கொடுத்த ஜோ சில்வஸ்டார் அமைப்புகளுக்கும், மேடை அலங்காரம் செய்த செல்வம் குடும்ப அமைப்பினருக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய சகோதரர்களுக்கும், அதே போல இந்த யூபிலி கொடி தயாரித்து வழங்கிய திருவாளலியோ அவர்களுக்கும், இந்த யூபிலி திருச்சிலுவை எல்லா மறை மாவட்டத்திலும் இதற்கென்று ஒரு சிலுவை செய்ய சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தார்கள். எனவே அந்த சிலுவையை கேரளா சென்று வாங்க உதவிய குடும்பத்தாருக்கும், அதே போல் அதற்கீழ் உள்ள நங்கூர பகுதியானது இதோ திருவாளர் பீட்டர் மற்றும் அவருடைய குழுமையினர் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதலையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இது ஆலய பவனிக்கு வர அலங்கார கொடைகளை கொடுத்த அருட்தந்தை அலெக்சிஸ் அவர்களுக்கும், இன்னுமாக ஆலய பணிகளை செய்து உதவுகிற அருள் சகோதரர் பிரபு அவர்களுக்கும், இன்னும் பீடத்தில் உதவி செய்த பீட சிறுவர்கள், பூக்களை அலங்கரித்த கிளின்டன் குழுவினர், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாலை பொழுதில் நாம் பவனியாக வருகிற போது நமக்கு உதவி செய்த காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதலையும் அனைவருடைய பெயராலும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு இறை மக்களை, நீங்கள் இல்லை என்றால் இந்த வழிபாடு, இந்த நிகழ்வு சிறப்புற்றிருக்காது. பல பங்குகளில் திருப்பலி இல்லை என்றாலும் நீங்கள் முயற்சி எடுத்து ஒரு திரு பயணிகளாக நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இதோ நீங்கள் இந்த ஆலயத்தில் பேராலயத்தில் கூடி திரளாக வந்திருக்கின்றீர்கள். எனவே உங்களை மனதார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இறைவன் இந்த திருக்குடும்ப நாளில் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க ஜெபிக்கின்றோம். இந்த பலியில் வந்து கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்கள் இறைமக்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள். திருப்பலி முடிந்தவுடனே இதோ தந்தையர்களும் அதே போல இருபால் துறவியர்களும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலய பீடத்திலே ஒரு குழு ஃபோட்டோ ஆனது எடுக்கப்படும். அப்பொழுது யூபிலி பாடலானது பாடப்படும். அதைத் தொடர்ந்து குருக்கள் பவனியாக கீழ்கோவிலுக்கு சென்று தங்களுடைய திருவுடைகளை களைவார்கள். எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நீங்கள் அனைவரும் தொடர்ந்து அமைதியாக மகிழ்ச்சியோடு நாம் இல்லம் திரும்புவோம். செல்லுகிற போது அந்த சேர்ஸ் மட்டும் நீங்கள் ஒன்று மேல் ஒன்று அடுக்கி கொடுத்து உதவி செய்யும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று யூபிலி ஆண்டினுடைய ஜெபத்தை நம்முடைய பொருளர் தந்தை சொல்ல நாம் அனைவரும் திருப்பி சொல்வோம். இதனால் முதல் ஒவ்வொரு நாளும் இனி நம்முடைய பங்கு ஆலயங்களில் இந்த யூபிலி ஜெபமானது ஜெபிக்கப்படும். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்த பாப்பரசர் இந்த யூபிலி ஆண்டினுடைய பரிபூர்ண பலன் எல்லாரும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்கள் இந்த பரிபூர்ண பலனடையும்படியான திருத்தலத்தை சுட்டி காட்டி இறை மக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும்படியாக சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அந்த விதத்தில் நம்முடைய கோவை மறை மாவட்ட ஆயர் அவர்கள் நம்முடைய இந்த மறை மாவட்டத்தில் 5 திருத்தலங்களை சுட்டி காட்ட விரும்புகிறார். கோவை புதூர் அற்புத குழந்தை ஈஸ்வருடைய திருத்தலம், புளியகுளம் புனித அந்தோணியாருடைய திருத்தலம், கருமத்தம்பட்டி புனித ஜெபமாலை அன்னையினுடைய பசலிக்கா, காங்கேயம் குழந்தை மாதாவினுடைய திருத்தலம்,
பசுபதி பாளையம், புலியூர் அற்புத குழந்தை இயேசுவுடைய திருத்தலம் ஆகிய இந்த 5 திருத்தலங்களை சந்திக்கிற பட்சத்திலே நம்முடைய பரிசுத்த பாப்பரசருடைய கருத்துகளுக்காக ஜெபித்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்தால் பரிபூர்ண பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த பாப்பரசர் அறிவிக்கிறார். நீங்கள் எதெல்லாம் மண்ணுலகில் கட்டுவீர்களோ அதெல்லாம் விண்ணுலகிலே கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே பல சமயங்களிலே பாவ சங்கீர்த்தனம் செய்கிற பொழுது இதெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குமா என்ற அளவிலே தொடர்ந்து அதே தவறுகளை செய்தேன், திரும்பவும் சொல்லுகிறேன் என்று பாவ அறிக்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர், பலர். எனவே பரிபூர்ண பலன் அடைவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு, நல்லதொரு இந்த திருத்தலத்தை சந்தித்து பரிசுத்த பாப்பரசருக்காக ஜெபித்து அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய குருவானிடத்தில் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்தால் ஜீவியம் முழுவதும் செய்த சகல விதமான பாவங்களுக்கும் பரிபூர்ண பலன் கிடைக்கும். எனவே இந்த ஜூபிலி ஆண்டிலே நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நம்முடைய மேதக ஆயர்களும் கேட்டுக்கொள்கிறார்கள். எழுந்திருங்கள். யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு உலகமும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கி காத்திருத்தலின் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டு இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் உலகினர்களுக்கு பிறகு அந்நிலையான தோழமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியை பெற தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி, அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்பின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியுடன் நற்செய்தியை இடையர்களுக்கு வானதொரு வழியாக அறிவித்த இறைவன் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இறைவனின் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வாழ்த்துக்கள்